Good morning, students. Last class நம்ம என்ன பார்த்தோம்னா டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன பார்த்தோம். நெக்ஸ்ட் டேட்டா பேஸ், நெக்ஸ்ட் டிபிஎம்எஸ்னா என்ன. டேட்டானா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோடைய ஏதோ ஒரு நேம் இருக்கு, ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் வேற வேற இடத்துல இருக்கும். ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. அதுக்கு எந்த ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அது கொடுக்காதது. ஸோ அதை நம்ம டேட்டான்னு பார்த்தோம். அதே இன்ஃபர்மேஷன்னா என்னன்னா நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அது கொடுக்குது அப்படின்றதுனா இப்போ ஸ்டூடெண்ட் நேம் பார்க்க நேம் அடுத்த இதிலே வந்து டேட் ஆஃப் பர்த், அவனோட அட்ரஸ், இது எல்லாமே இருந்ததுன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிபிஎம்எஸ்னா என்னன்னா, டிபிஎம்எஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தா அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு, அந்த டேட்டா அப்டேட் பண்றதுக்கு, ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ்ன்னு பார்த்தோம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு. அடுத்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க டிபிஎம்எஸ்லன்ட்டு பார்க்கலாம். Database management system can be divided into 5 major components. ஏன்னா first hardware, software, data, procedure, method, database access language. ஹார்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணாங்க, என்னென்ன ஹார்ட்வேர் வந்து யூஸ் பண்றாங்க, ஏன்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் அந்த டேட்டா என்னென்ன டேட்டாலாம் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம், என்னென்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அது எப்படி எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணி நம்ம எடுக்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் அதோட காம்பனன்ட்ஸ், டிபிஎம்எஸோட காம்பனன்ட்ஸ். நம்ம இங்க கொடுத்துருக்காங்க யூசர்னா நம்ம தான் டேட்டாவுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம அது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுது, எந்த மெத்தட் யூஸ் பண்ணுது, என்ன லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்றாங்க, அது எந்த சாஃப்ட்வேர்க்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கு, என்னென்ன ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்ல பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர். The computer hard disk, I/O input-output channels for data and any other physical component involved in storage of data. ஏன்னா கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஹார்ட்வேர் என்னென்ன இன்புட் அவுட்புட் டிவைசஸ் யூஸ் பண்றோம். இன்புட் அவுட்புட் டிவைஸ்னா என்னென்ன இருக்கும், மானிட்டர் இருக்கும், கீபோர்ட், மவுஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க ஹார்ட்வேர். அதுதான் என்னன்னு சொல்றாங்க பிசிக்கல் காம்பனன்ட். என்னென்ன பிசிக்கல் காம்பனன்ட்லாம் நம்ம யூஸ் பண்றோம் ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு, இதை டைப் பண்றதுக்கு, ஏதோ ஒன்று பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். This main component is a program that controls everything. இதுதான் என்னது ஒரு ப்ரோக்ராம். ஏதோ செட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அந்த டேட்டா பேஸ், அந்த டேட்டாவே கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். The DBMS software is capable of understanding the database access language and interpret into database components for execution. இது என்ன பண்றாங்க, டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றோம். எதுக்கு, நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ வந்து நம்ம கேட்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு அண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். நம்ம டேட்டா, இட் இஸ் a resource for which DBMS is designed. இது என்னன்னா என்ன டேட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டிபிஎம்எஸ் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிசைன் பண்ண போறோம். நம்ம DBMS creation is to store and utilize data. என்ன பண்ண போறோம், எப்படி ஸ்டோர் பண்ண போறோம், அதை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம், அந்த டேட்டாலாம் எப்படின்னா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண போறோம் நம்ம அப்படின்றது தான் டேட்டானா. டேட்டா ஹார்ட்வேர்னா பிசிக்கல் காம்பனன்ட், சாஃப்ட்வேர்னா என்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ண போறோம், டேட்டானா என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம டேட்டா என்னென்ன டேட்டா கொடுத்து நம்ம டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட். They are generally instruction to use a database management system such as initialization of DBMS, manage database, to take backup, report generation, etc. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எப்படி வந்து சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம், என்னென்ன ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம், அடுத்து அந்த டேட்டாவை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போறோம், அது எப்படி வந்து பேக்கப் பண்ண போறோம், நம்ம அது எப்படி வந்து ஸ்டோர் பண்ண போறோம், என்னென்ன ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ண போறோம், அதெல்லாம் தான் என்னன்னா இந்த ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். They are the languages used to write commands to access, insert, update, delete data stored in any database. இது என்னன்னா நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்க டேட்டாபேஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்க போறோம், ஏற்கனவே இருக்க ஒரு டேட்டாவை எப்படி டிலீட் பண்ண போறோம், அடுத்து அந்த டேட்டாபேஸ்ல எப்படி இன்னொரு ஏதோ ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் தான் டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ்ல நம்ம பண்ண போறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாப்புலர் டிபிஎம்எஸ் என்னன்னா
DBaseம் FoxProவும் யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 5 காம்பனன்ட்ஸ்: ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட், டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். இது எல்லாமே தான் காம்பனன்ட்ஸா யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறது, ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம. நெக்ஸ்ட், டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர். Table is the entire collection of related data in one table, referred to as a file or table where data is organized as row and column. இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னாலே அது எப்படி இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலமா தான் இருக்கும். அந்த ரோஸ் அண்ட் காலத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டேட்டாவா நம்ம என்ன பண்ண போறோம், இன்சர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம பேசிக்காவே என்ன வேணும், டேபிள்ஸ் கண்டிப்பா வேணும். Each row in a table represents a record. என்னன்னா நம்ம ஒரு ரோவையும் நம்ம என்ன சொல்றோம், ஒரு ரெக்கார்ட் சொல்றோம். Which is a set of data for each database entity. அது ஒண்ணுமே என்னன்னா ஒரு டேட்டாவுடைய ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல யாரோ ஒரு பர்சனுடைய ஹோல் இன்ஃபர்மேஷனும் இருக்கும் அந்த ரோல. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், நம்ம ரெக்கார்ட் சொல்றோம். Each table column represents a field. காலம் நம்ம என்ன சொல்றோம், ஃபீல்ட்னு சொல்றோம். Which groups each piece or item of data among the record into specific categories or type of data. அந்த டேபிள்ல ஒரு ஃபீல்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டீடைல்னா ஸ்டூடெண்டோட நம்பர் ஒரு ஃபீல்டா இருக்கும், ஸ்டூடெண்டோட நேம், ஏஜ், கிளாஸ், செக்ஷன். ஸோ இதெல்லாமே ஒன்னு ஸ்டூடெண்ட் நம்பரு, நேமு, ஏஜ், கிளாஸ், செக்ஷன். ஸோ இது எல்லாமே ஒன்னு ஒரு ஃபீல்ட். இதெல்லாம் எங்க எப்படி இருக்குன்னா காலமா இருக்கும். ரோனா என்னன்னு சொல்றோம், ரெக்கார்டுன்னு சொல்றோம். A table is known as a relation. Table நம்ம next என்ன சொல்றோம், நம்ம relation சொல்றோம். Next, a row is known as a tuple. Next row என்ன நம்ம சொல்ற நம்பர், tuple அப்படின்னு சொல்ற நம்பர். A column is known as a attribute. Column என்ன சொல்றோம், attribute சொல்றோம். Table நம்ம என்ன சொல்றோம்னா relation சொல்றோம். Row tuple, column attribute நம்ம சொல்றோம். இங்க டயகிராம்ல பார்ப்போம். இந்த ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் செக்ஷன். ஸோ இது எல்லாமே இருக்கு. இது என்னன்னா இது ஒரு ரோ. இந்த ரோவெல்லாம் தான் நம்ம இந்த காலமை தான் நம்ம என்ன இதுல இருக்கிற காலம் இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னா ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து அவனோட நேம், ஏஜ், கிளாஸ், செக்ஷன். ஸோ இது இது ஒரு காலம். இப்போ இங்க எல்லோ கலர்ல இருக்கிறதுனா 1 or 3 வித்யா, ஏஜ் 14, கிளாஸ் 10th, செக்ஷன் பி. ஸோ இது வந்து என்னன்னா வித்யான்ற ஒரு ஸ்டூடெண்டோடைய ரெக்கார்ட். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம ரோன்னு சொல்றோம். இப்போ இது ஒன்னும் ஒரு ரோ. இப்போ வித்யாவோட ரெக்கார்டு. ரோவை நம்ம இன்னொன்னு என்ன நம்ம சொல்றோம், டியூபிள். அதே காலமை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆட்ரிபியூட். இந்த ஸ்டூடெண்ட் நம்பரு, ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், செக்ஷன். ஸோ இது போலா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்னா டேபிள் ஆர் ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா டேபிள் இஸ் நோன் அஸ் ரிலேஷன். ஸோ இது ஃபுல் ஃபார்மேட்டிவ் தான் என்ன சொல்றோம், டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு ஃபுல்லாவே டேபிள்னு சொல்றோம். காலமை ஆட்ரிபியூட், ரோவை டியூபிள்னு சொல்றோம். டேட்டா மாடல் தான் நெக்ஸ்ட். A data model describes how the data can be represented and accessed from a software after complete implementation. Data மாடல்லாம் என்ன, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு டேபிள கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம், டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். The main purpose of data model is to give an idea as how the final system or software will look like after development is completed. ஃபைனலா நம்ம அந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அது எப்படி இருக்கு, ஒரு டேட்டா பேஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம் டேட்டா மாடல்ல. டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல், அது என்னென்ன டைப்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஹைரார்கிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல். இப்போ என்னன்னா டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்குன்னா 5 டைப்ஸ் இருக்கு. ஹைரார்கி ஒரு மாடல்லையுமே ஒரு டேட்டாவை நம்ம எப்படி கிரியேட் பண்றோம், அது எப்படி ஸ்டோர் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஹைரார்கிக்கல் மாடல்னு இருக்கும், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி மாடல், ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இந்த மாடல்லாம் தான் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹைரார்கிக்கல் மாடல்லாம் என்னன்னு பார்ப்போம். Hierarchical model was developed by IBM as information management system. இதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ண போறோம், மேனேஜ் பண்ண போறோம். எப்படி வந்து இது யார் டெவலப் பண்ணனா, IBM. இந்த மாடல் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். In hierarchical model, data is represented as a simple tree like structure form. Hierarchical modelனா எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி ட்ரீ இருக்குன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் மேல ஒரே ஒரு என்டிட்டிஸ்னா அடுத்தது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னா அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட் என்ன இருக்கும், அந்த ஸ்டூடெண்டோட நேம், அடுத்தது வந்து ஸ்டூடெண்டோட அட்ரஸ், இது எல்லாமே வரும். அப்ப இது என்னன்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், ட்ரீ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். திஸ் மாடல் ரெப்ரசன்ட் ஏ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். தட் இஸ் என்னன்னா ஒன் டு மெயினா ரிலேஷன்ஷிப் இருக்கு. எப்படின்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எப்படி இருக்குன்னா ஒன் பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சைல்டு வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஒன் சைல்டே இருக்கலாம், இல்ல ஒன் ஆர் டூவும் இருக்கலாம். அதுதான் இங்க சொல்றாங்க ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு. ஒன் சைல்டு கேன் ஹாவ் ஒன்லி ஒன் பேரண்ட், பட் ஒன் பேரண்ட் கேன் ஹாவ் மெனி சைல்டு. அதான் சொல்றாங்க. இப்போ ஒரு சைல்டுன்னு எடுத்துனா அவங்களுக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அதுவே வந்து ஒரு பேரண்ட் எடுத்துனாங்கன்னா அவங்க 2-3 பசங்க இருப்பாங்க. அதை தான் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன் சைல்டு கேன் ஹாவ் ஒன்லி ஒன் பேரண்ட், பட் ஒன் பேரண்ட் கேன் ஹாவ் மெனி சைல்டு. This model is mainly used in IBM mainframe computer. இது வந்து ஐபிஎம் லைக்கா யூஸ் பண்றாங்கன்னா மெயினா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்றோம், இந்த மாடலை நம்ம வந்து யூஸ் பண்றோம். நம்ம இதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஸ்கூல். இப்போ என்னன்னா ஸ்கூல்ன்றது ஒரு என்டிட்டி, அதுக்குள்ள என்ன இருக்கும், கோர்ஸ் இருக்கும், ரிசோர்சஸ் இருக்கும். கோர்சஸ்னா என்ன இருக்கும், தியரி இருக்கும், லேப் இப்போ இருக்கும். இப்போ ஸ்கூல்ன்றது ஒண்ணு, அதுக்கு என்ன ஆகுதுன்னா கோர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. அந்த கோர்ஸ் என்னவா ஸ்பிளிட் ஆகுதுன்னா தியரி லேப்னு ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இததான் என்னன்னு சொல்றாங்க, ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தா என்ன மாடல்னா ஹைரார்கிக்கல் மாடல். நெக்ஸ்ட் ரிலேஷனல் மாடல். And the relational database model was first proposed by E.F. Scott in 1970. எந்த இயர்ல வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 1970ல இந்த மாடல் கண்டுபிடிச்சாங்க. The basic structure of data in relation model is table. இது எப்படி ரிலேஷன் மாடல்னால எப்படி இருக்குன்னா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அது வந்து ஹைரார்கிக்கல் ட்ரீ ஃபார்மேட்ல இருக்கும். All the information related to a particular type is stored in rows of the table. எப்படி இருக்குன்னா ரோல நம்ம என்ன பண்ணப்போம், டேபிள் டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். Hence the tables are also known as relation in a relational model. இது எப்படின்னா hence table எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், ரிலேஷன் மாடல். நம்ம ஒன்ஸ் என்ன ஸ்டூடெண்ட் இருக்குன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த டேபிள்ல இருக்கும். அவங்க ஒன்னுத்துக்கு ஒன்று அந்த ஸ்டூடெண்ட் அந்த ரிஜிஸ்டர் இருக்கும், இது பேரண்ட் நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் ஒன்னோட ஒன்று என்னன்னா ரிலேட் ஆகி இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணா அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ஸோ ரிலேட் ஆகி இருக்கும். A relation key is an attribute which uniquely identified a particular tuple. Row in a relation. இப்போ ரிலேஷன் கீ நம்ம யூஸ் பண்ணினா அந்த பர்டிகுலர் டேபிள்ல இருக்கிற ஹோல் இன்ஃபர்மேஷனுமே நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். நம்ம அதுக்கு இப்போ டயக்ராம் மட்டுக்கா பார்க்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு, ஸ்டூடெண்டோட ஐடி இருக்கு, நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் சப்ஜெக்டோட ஐடி, நேம், டீச்சர். இப்போ இங்க என்ன இருக்கு, ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் தனியாகவும் சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் தனியாகவும் இருக்கு. ஆனா அது ரெண்டுத்துக்குமே என்னன்னா தனித்தனி ஐடி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஐடி யூஸ் பண்ணி நம்ம என்னன்னா அந்த டேபிள் ரெண்டையும் மர்ஜ் பண்ணிருக்காங்க, ரிலேட் பண்ணிருக்காங்க. ரெண்டு டேபிளையும் ஒன்னா வந்து மர்ஜ் பண்ணிருக்காங்க, ரிலேட் பண்ணிருக்காங்க. அதான் ரிலேஷன் மாடல். ஸ்டூடெண்ட் ஐடியையும் சப்ஜெக்ட் ஐடியையும் வச்சு அவனுடைய மார்க்ஸ், அவன் இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஸ்டூடெண்ட் இந்த சப்ஜெக்ட்ல 92 மார்க் எடுத்திருக்கான் அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க, ரிலேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்றோம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும், டேபிள் ஃபார்மேட்ல தான் இது இருக்கும். இது நெக்ஸ்ட் நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல் இஸ் an extended form of hierarchical data model. இது என்ன சொல்றாங்க, hierarchical மாடலோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் நம்ம சொல்றோம். hierarchical மாடல் எப்படி இருக்குன்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், ட்ரீ எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். The difference between hierarchical and network data model is ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, in hierarchical model a child record has only one parent. இது என்னன்னா இருக்கும் பார்த்தா ஒரு சைல்ட்னா ஒரு சைல்ட் ரெக்கார்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் parent. அந்த சைல்டுனா ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்கும் அப்படின்றது hierarchical model. In network model a child may have many parent nodes. அதே நெட்வொர்க் மாடல் எப்படின்னா ஒன் சைல்ட்னா அவங்க மெனி பேரண்ட்ஸ் நோட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It represents the data in many to many relationship. இது என்ன ரிலேஷன் சொல்றாங்கன்னா many to many relationship மாடல்ல இருக்கும். This model is easier and faster to access the data. இந்த மாடல் வந்து hierarchical மாடல் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாவும் இருக்கும் அண்ட் ஃபாஸ்டா இருக்கும் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு. வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா சைல்ட் நோடுக்கு வந்து ஹைரார்க்கில ஒன்லி ஒன் பேரண்ட் தான் இருக்கும். அதே நெட்வொர்க் மாடல் என்னன்னா மெனி பேரண்ட் இருக்கும், மெனி டு மெனி ரிலேஷன் இருக்கும், அது ஒன் டு மெனி இருந்துச்சு. இது ஈஸியா இருக்கும், ஃபாஸ்டாவும் இருக்கும் நெட்வொர்க் மாடல். ஸோ இங்க என்னன்னா ஸ்கூலுக்கு என்னென்ன இருக்கு, லைப்ரரி இருக்கு,
லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னோட நம்ம எடுத்துக்கோன்னா அவன் லைப்ரரி யூஸ் பண்ணுவான், ஆஃபீஸையும் யூஸ் பண்ணுவான், ஸ்டாஃப் ரூமுக்கும் போவான். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் டு மெனி ரிலேஷன், மெனி டு மெனி ரிலேஷன் சொல்றாங்க. திஸ் சைல்ட் ஹேஸ் ஒன் பேரண்ட். என்னன்னா ஒன் பேரண்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட் ஹேஸ் த்ரீ பேரண்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்தோம்னா த்ரீ இருக்கு, த்ரீ பேரண்ட் இருக்கு. ஸ்கூலுக்கும் த்ரீ பேரண்ட், ஸ்கூல் பேரண்ட் இருக்கு, ஸ்டூடெண்ட்க்கும் த்ரீ பேரண்ட் இருக்கு. என்னன்னா லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். ஸ்கூல் ரெப்ரசன்ட் த பேரண்ட் நோடு. இது ஸ்கூல் என்னன்னு சொல்றாங்க, பேரண்ட் நோடுன்னு சொல்றாங்க. லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம் இருக்கு, சைல்ட் டு த ஸ்கூல். இது என்னன்னா இது மூணுமே வந்து சைல்ட் டு த ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஏ சைல்ட் டு லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல். மெனி ஒன் டு மெனி ரிலேஷன். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இங்க வந்து என்ன ஆயிருக்கா, நெக்ஸ்ட் ஸ்கூல்ன்றது பேரண்ட் நோடு. ஸோ இது மூணுமே இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, சைல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்னு ஒரு சைல்டு நம்ம எடுத்தோம்னா அதுக்கு என்ன இருக்குன்னா லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். ஸோ இது என்னன்னா ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு, ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். In this database model, relationships are created by dividing the object into entity and its characteristics into attributes. இப்போ என்னன்னா ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்தோம்னா அது ஒரு என்டிட்டி, அடுத்து ஸ்டாஃப் எடுத்தோம்னா ஸ்டாஃப்னு ஒரு என்டிட்டி, அந்த ஒரு என்டிட்டிக்கும் ஒரு attributes இருக்கும். It was developed by Chen in 1976. இது எந்த இயர்ல கண்டுபிடிச்சா, 1976ல சென்னும் கண்டுபிடிச்சாங்க. Next, the developer can easily understand the system by looking at ER model constructed. இதுதான் நம்ம என்ன மாடல் சொல்றோம், ER மாடல் சொல்றோம். ஒன்ஸ் இதை நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ஒரு ரெக்கார்ட் குள்ள என்னென்ன ஃபீல்ட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒரு அவுட்லைனா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க எடுத்துட்டீங்கன்னா டாக்டர், டயக்னோஸ்டிக்ஸ், பேஷண்ட். டாக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு என்டிட்டி, பேஷன்றது ஒரு என்டிட்டி. டாக்டருக்கு வந்து ஐடி இருக்கும், நேம் இருக்கும், பர்சனல் டீடைல், டாக்டரோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இந்த என்டிட்டிக்குள்ள டாக்டருக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் பேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்ன அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன லிங்க் அப்படின்றது தான் இந்த டயக்னோசிஸ் பண்றதுன்றது. இது என்னன்றத பார்ப்போம் டீடைலா. எக்ஸாம்பிள், டாக்டர் டயக்னோசிஸ் த பேஷண்ட். ரெக்டாங்கிள், இங்க இருக்கிற ரெக்டாங்கிள் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம், ஒரு என்டிட்டி. இப்ப டாக்டரும் பேஷண்ட்டும் ஒரு என்டிட்டி. நெக்ஸ்ட் எலிப்ஸ் மாடல்ல இது இருக்கு, டிஐடி, டாக்டர் நேம், டாக்டரோட ஐடி, பேஷண்ட் ஐடி, பேஷண்டோட நேம். represents the attribute. Attribute describe the characteristics and each entity becomes a major part of data stored in the database. இப்போ அந்த டாக்டரோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே அந்த எலிப்ஸ்ல இருக்கிற மாதிரி எலிப்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ டாக்டர் என்டிட்டியை நம்ம கிளிக் பண்ணி அது உள்ள கிளிக் பண்ணி போனாலே இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் டைமண்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் இன் ER டயக்ராம். இது என்னன்னா இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிருக்காங்க எதுக்குன்னா, இப்போ டைமண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம், இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது சொல்றது தான் இந்த டைமண்ட் ஷேப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஒரு என்டிட்டி நம்ம ஒரு ER மாடல் நம்ம எடுத்துக்கிட்டனால யாராருக்கும் என்ன ஒரு என்டிட்டினா அந்த என்டிட்டிக்குள்ள என்னென்ன ஃபீல்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், அடுத்து அது இன்னொரு லிங்க் வந்து என்ன வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்றது எல்லாமே வந்து காட்டுறது தான் வந்து என்னன்னா டாக்டர் டயக்னோசிஸ் த பேஷண்ட் அப்படின்ற இந்த லைனை டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மாடல். Object model store the data in the form of objects, attributes, method, classes and inheritance. இப்போ என்டிட்டி மாடல்லாம் என்னன்னா ஒரு என்டிட்டிக்கு தனித்தனி இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கும். டாக்டர்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்கும், அப்போ பேஷண்ட்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்கும். இது எல்லாமே ஒன்று தனித்தனி என்டிட்டியா இருக்கும். ஜஸ்ட் அந்த டைமண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து அது இன்டராக்ட் ஆகுது, ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி கூட எப்படி இன்டராக்ட் ஆகுதுன்ற மாடலை பார்த்தோம். நெக்ஸ்ட் இது ஆப்ஜெக்ட் மாடல்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள என்னென்னலாம் இருக்கு, அது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றோம், என்னென்ன கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த ஃபார்மேட்ல அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். This method handle more complex applications such as geographic information system, scientific experiment, engineering design and manufacturing. இது எதுக்குலாம் GIS, scientific experiment, engineering design and manufacturing. இந்த இடத்துல தான் இந்த மாடல் மெயினா வந்து நம்ம யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது எதுக்கு எந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்ணா, ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க பார்த்தா ஆப்ஜெக்ட் மாடல்ல ஷேப்னா என்னன்னா, இப்போ இங்க என்ன கெட் ஏரியா, கெட் பேராமீட்டர். இப்போ இங்க என்னன்னா ஏரியாவும் பேராமீட்டரும் கண்டுபிடிக்கணும்.
ஆனா இங்க என்ன இருக்கு? ஷேப் மட்டும் தான் இருக்கு. இதுல ஏரியாவையும் பாராமீட்டரையும் நம்ம வாங்குறோம். நம்ம இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்க போறோம் நம்ம. இப்ப சர்க்கிள் எடுத்தா அதோட ரேடியஸ் ஃபுல்லா இருக்கும். ரெக்டாங்கிள்னா லென்த் அண்ட் பிரெத். சர்க்கிள்னால மெயினா அதுக்கு என்ன வேணும்? ரேடியஸ் கண்டிப்பா வேணும். ரெக்டாங்கிள்னா லென்த் பிரெத் வேணும். ட்ரையாங்கிள்னா பேஸும் ஹைட்டும் வேணும் இப்ப. இப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் கேட்டிருப்பான். இல்ல பாராமீட்டர் ஆஃப் சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்னன்னா பேஸா என்ன கேட்டிருக்காங்க? ஏரியாவும் பெரிமீட்டரும் வேணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஷேப்புக்கு. ஆனா அந்த சர்க்கிள் அப்படின்னு நம்ம கால் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் குள்ள என்ன இருக்குன்னா அதோட ரேடியஸ் இருக்கும். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிளும் நம்ம என்ன பண்ணா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அதே தான் வரும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். இங்கேயும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இதுதான் என்னன்னா ஷேப்புன்றதுக்குள்ள ஏரியா அண்ட் பெரிமீட்டர் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வேற எதுவுமே இல்ல. அது அடுத்த என்னன்னா ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னா கால் பண்ணது அதுக்குள்ள என்ன ஆட்ரிபியூட்ஸ்னா சர்க்கிள்னு இருக்கு. ஸோ சர்க்கிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆப்ஜெக்ட் மாடல் சொல்றோம். An example of object model is shape, circle, rectangle, triangle are all object in this model. இங்க என்னன்னா shape, circle, rectangle, triangle நம்ம என்னன்னு சொல்றோம் ஆப்ஜெக்ட் சொல்றோம் நம்ம. நெக்ஸ்ட் சர்க்கிள் has an attribute radius. சர்க்கிளுக்கு என்ன attribute இங்க இருக்கு? ரேடியஸ்னு இருக்கு. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் has an attribute length and breadth. ரெக்டாங்கிளுக்கு லென்த்தும் பிரெத்தும் இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் has an attribute base and height. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு attributes கொடுத்துருக்காங்க. The object circle, rectangle, triangle inherit from the object shape. இது எங்க இருந்து நம்ம இன்ஹெரிட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஷேப். ஷேப்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஷேப்புக்குள்ள இந்த சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இருக்கு. அது ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு ஆட்ரிபியூட் என்ன பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னன்னா நம்ம இன்னைக்கு என்னென்ன மாடல்ஸ்னா ஹைரார்கிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷன் மாடல், ER மாடல் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இது எல்லாமே பார்த்தோம். இது ஒன்னொன்னு ஒரு ஒரு மாடல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் பார்த்தோம். நெக்ஸ்ட் டேட்டா மாடல்னா என்னன்னு பார்த்தோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்றது நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.